தந்தை பெரியாருக்கு எதிராக யாகம் நடத்த ஒருவர் இன்னைக்கு புகழமாக சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுதான் பெரியாரின் வெற்றி, பெரியார் இயக்கத்தின் வெற்றி, திராவிட இயக்கத்தின் வெற்றி. அந்த வகையில் சமூக நீதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரான நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்போடு இந்த நினைவகத்தை திறந்து வைக்கிறது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று பெருமையாக அமைந்திருக்கிறது. என் நெஞ்சின் ஆழத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, இந்த காட்சியை காண நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய இல்லையே என்ற எண்ணம் தான் அந்த வருத்தத்துக்கு காரணம். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் தோல்சிலை போராட்டத்தோட 200வது ஆண்டு விழா நாகர்கோவிலில் நடந்தது. நானும் சகாவு பினராயி விஜயன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். வைக்கம் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தணும்னு நான் குறிப்பிட்டு பேசினேன். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி கேரள அரசின் சார்பில் மிக சிறப்பான விழாவாக ஏற்பாடு செஞ்சு என்னையும் அழைச்சிருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். இப்போ எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். இந்திய அளவில் ஆளுமைமிக்க தலைவர்கள் ஒருவராக விளங்கக்கூடியவர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள். பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கட்டுவதற்கான அனுமதியை தந்தது முதல் எல்லா முன்னெடுப்புகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவருக்கும் கேரள அரசுக்கும் கேரள அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையும் நன்றியும் நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.